லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. இந்தியா இலங்கை அணிகள் மோதிய முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வெள்ளிக்கிழமையன்று கொழும்புவில் நடைபெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 230 ரன்கள் எடுத்தது. இலங்கை அணியில் அதிகபட்சமாக பெல்லாலகே 65 பந்துகளில் 2 சிக்ஸ் 7 பவுண்டரி உட்பட 67 ரன்களை பிளாசி கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பத்தில் நல்ல தொடக்கத்தை கொடுத்தது. பின்னர் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இந்திய அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 1 ரன் எடுத்தால் வெற்றி என்கிற நிலையில் இருந்தது. இதனையடுத்து இலங்கை அணியின் கேப்டன் அசலங்கா தனது அபார பந்துவீச்சால் அடுத்தடுத்த பந்துகளில் சிவம் தூபே, அக்ஷர் பட்டேல் ஆகிய இருவரின் விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். இதனால் போட்டி சமனில் முடிந்தது. இலங்கை அணி கைப்பற்றிய 10 விக்கெட்டுகளில் 8 விக்கெட்டுகள் சுழற்பந்து வீச்சாளர்களால் கைப்பற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. எளிதாக வெற்றி பெற வேண்டிய போட்டியை இந்திய அணி சமனில் முடித்தது இந்திய அணி ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.